Hello everyone, welcome to my channel Shweta Ajit. So இன்னைக்கான வீடியோ எதை பற்றி இருக்க போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி அண்ட் திஸ் ஸ்வீட் இஸ் லைக் கம்ப்ளீட்லி வெரி ஃபேவரட் டு எவ்ரி ஒன் அண்ட் அதை ஒரு ஹெல்த்தி வேயாக என்னால் முடிஞ்ச விதத்தில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ தான் இதை பற்றி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ப்ரௌன் பிரெட், கண்டென்ஸ்டு மில்க், அப்புறம் கேஷ்யூ அண்ட் தென் கீ, அப்புறம் பால். ஸோ இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும் நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்டான பிரெட் ஹல்வா ரெடி பண்ண முடியும். ஸோ பிரெட் ஹல்வானாலே பார்த்திங்கன்னா ஒயிட் ப்ரெட்டில் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் சுகருமே பார்த்திங்கன்னா போட்டால் தான் நல்லாயிருக்கும். பட் நான் கொஞ்சம் ஹெல்த்தியர் வேயாக பண்ணலான்ட்டு ஜாகரி யூஸ் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டெட் ஆஃப் சுகர். அதனால் இதுவுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க பட் ஸ்டில் யூ ஹாவ் தட் கிரேவிங்ஸ் ஃபார் ஸ்வீட்ஸ் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கீழே கேஷ்யூ வறுத்தெடுத்து தனியாக வச்சுட்டேன். ஸோ அப்புறம் ப்ரெட் பார்த்திங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி லைக் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிகாஸ் நார்மலாக ப்ரெட் பிக் பீஸாக நம்ம கட் பண்ணி போடும்போது அதில் கிடைக்கிற ஒரு பெனிஃபிட்டோட எனக்கு இப்படி கிரைண்ட் பண்ணி போடும்போது நமக்கு ஈஸியாக வெந்துடுறது மாதிரி தெரியும். லைக் கீழே போட்டு ரோஸ்ட் பண்ணும்போது கூட சீக்கிரமாகவே இது குக் ஆகிடும். ஸோ அதனால் நான் இந்த ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ ட்ரை லைக் ப்ரெட்ஸை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட நீங்கள் அதை கூட போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதுவுமே ஒரு மெத்தட். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ தேவையான அளவு கீ போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அது நல்லா ப்ராப்பராக கொஞ்சம் ப்ரௌன் ஆகி வெந்த மாதிரி இருக்கிற டைமில் நான் அதை சைடில் எடுத்து வச்சுக்கிறேன் கூல் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கீ ஆட் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மில்க் ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போது பிரெட் ஹல்வாக்கு நமக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ பிஃபோர் கண்டினியூவிங் நான் என்னோடய சேனல் பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். ஸோ என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா ரெசிபீஸ் அப்புறம் நம்மளோட விலாக் லைக் மினி விலாக் மாதிரி நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது போக லைஃப் ஸ்டைல் லைக் மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் இதுவுமே நம்ம அப்கமிங் வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு என் சேனல் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிகாஸ் என்னால் முடிஞ்ச எல்லா லைக் எஃபர்ட்ஸ் நான் இதில் போடுறேன் லைக் டு கிவ் யூ த பர்ஃபெக்ட் வீடியோ. ஸோ அதனால் டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் கண்டிப்பாக நான் இன்ஃபர்மேட்டிக்காக இருக்கிற எல்லா வீடியோவும் நான் ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஜாகரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு ஜாகரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்னஸ் பொறுத்து. அண்ட் இது நல்லா பாயில் ஆகி வர ஸ்டேஜில் லைக் பபிள்ஸாக நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு டைமில் நல்லா குக் ஆன டைமில் தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீஜருக்கே போகணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னென்னா நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருந்தோம்ல, ஸோ அதை நான் ஆட் பண்ணுறேன். சில பேர் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ லைக் தண்ணியில் சுகர் போட்டு சிரப் பண்ணி அதில் போடுவாங்க. ஸோ அந்த மெத்தட் எதுக்குன்னா அது கெட்டு போகாமல் இருக்கும், ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்க ஒரு மெத்தட். பட் நான் இதில் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் மில்க் தான் நமக்கு அந்த ரிச்னஸ் கொடுக்கும். ஸோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் நான் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டென்ஸ் மில்க் வேண்டாம்னா நீங்கள் ஆட் பண்ணாமல் கூட இருக்கலாம். பட் எனக்கு கண்டென்ஸ் மில்க் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். லைக் நீங்கள் வேணும்னா அதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். பிகாஸ் ஜாகரியிலே நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதுவே நமக்கு போதும் நம்ம பிரெட் ஹல்வா ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ நல்லா நான் இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது நல்லா குக் ஆகும்போது தான் லைக் ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ எப்படி நமக்கு கொஞ்சம் ஸ்ப்ரெட்டடாக இருக்கோ நம்ம அதை மிக்ஸ் பண்ண அது கொஞ்சம் சாஃப்டன் ஆகி கொஞ்சம் ஹல்வா மாதிரி லைக் ஸ்டிக்கியாக நல்லா
இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுறோம். ஸோ இஃப் ரெக்வயர்ட் நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம் இன் பிட்வீன் ஃபார் தட் சாஃப்ட்னஸ் கொண்டு வர்றதுக்கு. நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா யூ கேன் டெஃபினெட்லி ஆட் இட். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்குமே அடுத்தடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.